அதான் உடம்பு சரியில்லைல்ல. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்றது? நான் சாக போற இந்த 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடி ஆகணுமே. அதுக்காக இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் சாமி கும்பிட்டுட்டு அதை உன்கிட்ட கால் பண்ணி பேசலாம்னு இருந்தேன். பார்த்தா நீயே நேர்ல வந்து நிக்கிற. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ரேவதி, எனக்கு வாழ்க்கையே முடிய போகுது. முடிகிற இந்த கொஞ்ச நாளையாவது உன் கூடவும் நம்ம பையன் கூடவும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அது விஷயமா தாட்சாயணி கிட்ட கூட பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு இருக்கேன். தாட்சாயணி கிட்டயா? அன்னைக்கு கோவிலுக்கு வந்தப்போ தாட்சாயணி கிட்ட இருந்து என்ன மறைச்சிங்க. இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டு மடக்கிறப்பா. அது நான் அப்புறமா யோசிச்செல்லாம் பார்த்தேன். தாட்சாயணிக்காக பயந்துட்டு உன்னையும் நம்ம பையனையும் இந்த உலகத்துக்கு தெரியாம மறைக்கிறதா?